ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோங்க. பொண்ணுங்க பூப்படைகிறது, அதாவது வயதுக்கு வர்றது, இது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இதுல ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் எந்த கிழமையில ஒரு பொண்ணு வயதுக்கு வர்றாலோ அதுக்கு ஒரு தனி பலன் இருக்குங்க. மேலும் ஒரு பெண் வயதுக்கு வந்த பிறகு அவருக்கு சடங்கு செய்யலைனா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு பார்க்கலாங்க. பொதுவா பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை வயதிற்கு வந்தால் இந்த நாள் சூரியனின் ஆதிக்கங்க. இந்த நாள்ல வயதுக்கு வந்தா அந்த பொண்ணு பிரகாசமா இருப்பா, நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தலைமை பண்பு இருக்கும், தைரியசாலியாக இருப்பா. திங்கட்கிழமை ஒரு பொண்ணு வயதுக்கு வந்தா இது சந்திரனோட நாளுங்க. இந்த நாள்ல பூப்படைஞ்சா அமைதியா சாந்தமா குடும்ப பாங்காக இருப்பாங்க. கலைகள்ல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், நல்ல திருமண வாழ்க்கை இவங்களுக்கு அமையுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாயின் நாள். இந்த நாள்ல பெண்கள் வயதுக்கு வந்தா இவங்க தைரியசாலியா சுறுசுறுப்பா இருப்பாங்க. சில நேரம் கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. சகோதர உறவுகள் ரொம்ப பலமா இருக்குங்க. புதன்கிழமை புதனோட நாளுங்க. இந்த நாள்ல வயதுக்கு வந்தா அந்த பெண்ணுக்கு புத்திசாலித்தனம், பேச்சு திறமை அதிகமா இருக்கும். படிப்புல சிறப்பா வருவாங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டுல கலக்குவாங்க. வியாழக்கிழமை குருவோட நாளுங்க. இந்த நாள்ல பூப்படைஞ்ச பொண்ணுங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிங்க. நல்ல ஒழுக்கம் இருக்கும், பெரியவங்க மேல மரியாதை இருக்கும், பணமும் குழந்தைகளும் இவங்களோட பிற்கால வாழ்க்கையில் நல்லபடியா அமையுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட நாளுங்க. இந்த நாள்ல வயதுக்கு வந்தா அழகு, வசீகரம் ஜாஸ்தியாக இருக்கும், கலைகள்ல ஆர்வம் இருக்கும், ஆடம்பரமான வாழ்க்கை அமையும், நல்ல கணவர் கிடைப்பாருங்க. சனிக்கிழமை சனியோட நாளுங்க. இந்த நாள்ல பெண்கள் வயதுக்கு வந்தா இவங்க வாழ்க்கையில கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்குங்க. பொறுமையா நேர்மையா இருப்பாங்க. பொதுவா பொண்ணுங்க பூப்படைஞ்சா பூப்புனித நீராட்டி விழா செய்வோங்க. இது வெறும் சடங்கு கிடையாது, இதுக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்குங்க. இந்த விழா செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஜோதிட ரீதியா இந்த சடங்கு செய்யும் போது சில கிரக தோஷங்கள் நீங்குங்க. சடங்கு செய்யலைனா தோஷங்கள் நீங்காம கல்யாணத்திலேயோ அல்லது இல் வாழ்க்கையிலேயோ சில தடைகள் ஏற்படும். ஆன்மீக ரீதியா பூப்படைதல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட உடல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்க. இந்த சமயத்துல தெய்வத்தோட ஆசி ரொம்பவே முக்கியம். சடங்கு செய்யும் போது தெய்வங்களை வணங்கி நல்ல ஆரோக்கியம், சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டிக்குவோம். சடங்கு செய்யலைனா அந்த தெய்வ கடாட்சம் கொஞ்சம் குறையலாம். குழந்தை பாக்கியத்துல கூட சில தாமதங்கள் ஏற்படலாங்க. பொண்ணுங்க வயதுக்கு வந்துட்டான்னு உறவுகளுக்கும் ஊருக்கும் தெரியப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க ஒரு வாய்ப்புங்க. இந்த விழா செய்யலைனா ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரி ஆயிருங்க. ஆனா ஒண்ணுங்க, பூப்புனித நீராட்டு விழா கண்டிப்பா செய்யணுங்க. பெரிய அளவுல செய்ய முடியல அப்படின்னாலும் உங்க வீட்டுல ஒரு ஐயரை கூப்பிட்டாவது கண்டிப்பா அந்த சடங்கு செய்யணும். செஞ்சா நல்லதுங்க. ஏன்னா இது பெண்ணோட உடல், மனம், ஆன்மா எல்லாத்துக்கும் நன்மை தரும் ஒரு சடங்கா பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வயதுக்கு வந்தப்ப சடங்குங்க செஞ்சாங்களா செய்யலையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.